மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பழைய சோறும் நீங்க தானே கேட்டீங்க லிக்விட் சேலஞ்சு. தீக்ஷி கவி லிக்விட் ஃபுட் சேலஞ்சு கேட்டீங்களே, வச்சிடலாமா இன்னைக்கு? வச்சிடலாமா தீக்ஷி? என்னது தூக்கம் வருதா? 24 ஹவர்னா இப்பல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ காலையில டீல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. என்ன என்ன சார் வந்து காபி டீல குடிச்சிட்டு தான் வந்து படுத்திட்டு இருக்காரு. 7 மணி ஆயிடுது, 8 மணிக்கு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க. நோ இப்பத்துல இருந்து ஆரம்பிச்சாடா 24 மணி நேரம் கரெக்டா இருக்கும். காலைல ஜீரணமாகிறதுக்கு 24 மணி நேரம் இப்ப மணி 6:30 ஆகுது. நைட்டு தூங்குற 10 மணி வரைக்கும் ஒன்லி லிக்யூட். ரெடியா? ஓகே வாங்க எடுத்தனா. நாங்க தர்ற ஜூஸ் தான், நாங்க தர்ற லிக்விட் தான் குடிச்சாகணும். நீங்க இது தாங்க அது தாங்கன்னு சொல்ல. என்ன சார்? ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கரிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்க? அடியாம சொல்லுங்க. நாங்க சொல்ற ஜூஸ் என்ன குடிங்க, நாங்க சொல்ற லிக்விட் குடிங்கன்னு சொன்னீங்க. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சிட்டு இருக்க? என்னடா வாரீங்களா இல்லையாடா? மறுபடியும் இழுத்து மூடிட்டு தூங்குறீங்க. சரி வா போலாம். அதுக்கு முத போய் பல்லு விளக்கணும், வாய் கொப்பளிக்கணும். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நான் பல்லு விளக்க மாட்டேன்னு. என்னையே நீங்க போய் பல்லு விளக்க சொன்னா நான் எப்படி பண்ணுவேன்? அது என்னமோ தெரியல போ. பல்லு விளக்குற நீ தான் பசி அதிகமா இருக்கு. கேட்டியா? அதான் பல்ல விளக்குறது இல்ல. இல்ல நாய்மா உங்களுக்கு. இந்த நாய்மா பல்லு விளக்கவே மாட்டியா? விளக்க மாட்டேன் சார். அப்ப நான் லிக்விட் மதியானம் வளர்க்குற விடுங்க. மேடம் நீங்க இந்த மேடம் பஸ்ல பஸ் கழிச்சிட்டு இஃப் யூ ஸ்டே அட துப்பிட்டு வாழ சாப்பிட்டு விட்டுறா அப்படின்னு சொல்லி போயிடும். கரும ஓகே லெட்ஸ் கோ गाइस. நாம இப்ப கோயிலுக்கு போறோம். கோயிலுக்கு போற வழியில நம்மளோட பிரேக்ஃபாஸ்ட் ஏதாச்சும் குடிச்சிட்டு போலாம். ஆனா லிக்விட் தான் குடிக்கணும். நிஜமா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க நைட்டு ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம். நிறைய வாங்கி அதுக்குதான் இப்ப கோயிலுக்கு போறோம். நல்லா வேண்டிக்கிட்டு யாருக்காவது இங்க வந்து நல்லா நல்லா தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் படுத்து தூங்கிட்டு ஹோட்டல் போய் வேண்டியதுதான். அதான் வாங்க போய் கோயிலுக்கு போலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? பிரேக்ஃபாஸ்ட் இளநீ கடைக்கு வந்துட்டோம். இத குடிச்சிட்டு இருந்துருவீங்களா மதியம் வர? இருக்கும் சீச்சு வாங்கிக்க. ரெண்டும் ஒரே எழுதி தான் குடுறா. ஒரு லிட்டரு 120 ரூபா. 1 ரூபாயா? மதியம் வரைக்கும் தாங்கணும். லிக்விட் சேலஞ்சு இளநீ குடிச்சவனையே வயிற்ற கலக்குதா? இந்த காசு கொடுத்து இப்ப பாத்தீங்கன்னா காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இளநீ குடிச்சு வயிற்றெல்லாம் கலக்கிட்டு வந்து படுத்துட்டு பாத்ரூம்லாம் போய் தூங்கிட்டு இப்போ என்ன இது தெரியுமா,
என்கிட்ட கஞ்சியும் பெசஞ்சு கிசஞ்சு கொடுத்துருக்காங்க. அந்த கஞ்சியும் இவனுக்கு வந்து எங்க ஆயா வீட்டுல கொடுத்த கூழும். இல்ல நான் அழுவு பட்டிருக்கேன். அப்பா ஜூஸ்க்கா கொஞ்சம் கம்மியா கூட்டு அழுவு பட்டேன். இந்த கரும்பு ஜூஸ் எங்க அக்காவுக்கு வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எங்க அக்கா கரும்பு ஜூஸே கொடுக்க மாட்டா. அதான் எனக்கு நல்லா திருப்தியா இருக்கு. மனசு பக்கம்லாம் இல்ல, காலையில தான் இருந்துச்சு. அதனாலதான். சரி சாப்பிடுங்க பார்க்கலாம். முழுசையும் முடிக்கணும். அவசரம் இல்லை, மெதுவாகவே குடிக்கலாம். வெங்காயம்லாம் போட்டால் தான் நல்லா இருக்கும். எப்படி இருக்கு வித்தியாசமான லஞ்சு? இன்னைக்கு எப்படி இருக்கு லஞ்சு? சூப்பரா இருக்கா? நீங்க தானே கேட்டீங்க லிக்விட் சேலஞ்சு. இங்க பார்த்து சொல்லு. தெரியாம கேட்டியா? இதுக்கே இப்படின்றீங்கன்னா நைட்டுக்கு வேற ஐட்டம் இருக்கே. நைட்டுக்கு வேற ஐட்டம், சாயந்தரம் ஜூஸ் ஐட்டம் உங்களுக்கு பிடிச்சது நல்லா மடக்கு 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 மடக்குன்னு குடிச்சிருவீங்க. அந்த ஜூஸுக்கு தான் நாங்கள் போட்டி வச்சு இப்படியே செஞ்சா சுவாரஸ்யம் இருக்காதுல்ல. அதனால யாருக்கு என்ன ஜூஸ் வரும்னு சொல்ல முடியாது. தீக்ஷிக்கு ஸ்மூத்தி வரலாம், கவிக்கு பிடிக்காத மேங்கோ ஜூஸ் வரலாம். மிஸ்டர் கர்ணவ் எப்படி இருக்கு கூலு? கேப்ப கூலு தீக்ஷி நீ சாப்பிடுறது லிக்விட் சேலஞ்ச் மாதிரி பரவாயில்லையே, 2 பேரும் முடிச்சிட்டீங்களா? சூப்பர். அடுத்தது ஸ்நாக்ஸ் டயத்துக்கு என்ன? ஸ்நாக்ஸ் டயத்துக்கு வெறும் ஜூஸ் தானா? நீங்க தான் சொல்லணும் அடுத்து எத்தனை மணிக்கு சாப்பிட போறீங்க ஜூஸ்? அடுத்து இப்ப மணி 1, அடுத்து 2 மணிக்கே ஸ்நாக்ஸ் டைமா? சரி ஓகே. மறுபடியும் இன்னும் கொஞ்சம் பழைய சோறும். என்ன வாய்க்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் கொலக்குன்னு வருது. பழைய சோறுன்னா வாய்க்குல இருந்து கொலக்குன்னு சவுண்ட் வருது. காலையில பிரேக்ஃபாஸ்டும் சாயந்தரம் லஞ்சையும் முடிச்சாச்சு. இப்போ என்னது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் சாப்பிடணும். ஐயோ உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எவ்வளவு கப்பு குறைஞ்சிச்சு. எனக்கு வந்து ஒண்ணுமே நிறைய நல்லா இது எடுக்க இருந்திருக்கும். ஆனா இப்போ இது எடுக்க ஆயிடுச்சு. நீங்க குனிஞ்சுக்கிட்டு எடுத்தா ஏமாத்திடுவ. தீக்ஷி சரியான கேடி. அதனால நான் என்ன சொல்றேன்னா தீக்ஷி ஒரு சீட் எடு. அப்படியே வச்சுக்க. திறக்காத. கவி நீ ஒரு சீட் எடு. இப்ப ஃபர்ஸ்ட் தீக்ஷி காட்டு என்ன வந்திருக்கு. காட்டு. ஓகே கவி சார் உங்களுக்கு என்ன வந்திருக்கு காட்டுங்க. காட்டுங்க உங்களுக்கு என்ன வந்திருக்கு. ஏய் ஒழுங்கா காட்டு. டாபிக்கானோ உனக்கு அந்த ஆரஞ்சு. சோ மித்த ஜூஸ் எல்லாம் கம்பெனிக்கு. ஏய் என்னது சாவச்சுறா. எல்லா ஜூஸ் இங்க கொடுங்கடா. நைட்டு வேற சார் சிக்கன் சாப்பிட போறாரு. அதுல வந்து வயிற்று கலக்கி பேபி ஆக போகுது. பரவாயில்ல, இட்ஸ் ஃப்ரெஷ் ஃபுட். அதனால வச்சுக்கோ. நாங்கள் நைட்டு டின்னருக்கு லிக்விட் குடிக்கணும்ல, அதனால நாங்கள் தலப்பா கட்டிக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்க அவங்க 2 பேர்
எங்க கேமராமேன் எல்லாரும் நல்ல வாய் முட்டை நான்வெஜ் சாப்பிட்டாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஒரு ஜூஸ் வாங்கி கொடுத்து முடிச்சிட்டாங்க. நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க இல்ல நாயுமே இல்ல, நான் சொல்றேன். நாங்க வந்து 6 மணி ஆரம்பிச்சு மணி இப்போ 8 ஆயிடுச்சு. ஏன்னா எங்களுக்கு தூக்கம் வருது. நம்மளோட லிக்விட் இதெல்லாம் குடிச்சிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துட்டோம். பாய் பாய். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.